சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பிரபல தொழிலதிபர் வீட்டில் 1ஆம் தேதி நள்ளிரவில் பூட்டை உடைத்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் பாரதியார் தெருவில் வசித்து வருபவர் ரத்தீஷ். இவர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகிறார். ரத்தீஷ் தனது குடும்பத்துடன் கடந்த 1ஆம் தேதி இரவு பக்கத்து தெருவில் உள்ள தனது மகன் வீட்டில் தங்கி உள்ளார். நேற்று முன்தினம் காலை நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்வதற்காக தனது வீட்டிற்கு வந்த நிலையில் வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்ததையும் உள்ளே இருந்த அனைத்து பொருட்களும் கலைந்தும் சிதறியும் கிடந்துள்ளன. பீரோவில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து ரத்தீஷ் மறைமலை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். வண்டலூர் சரக காவல் உதவி ஆணையர் ராஜீவ் அருண் பிரின்ஸ் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் மூலம் கைரேகை உள்ளிட்ட ஆதாரங்களை சேகரித்தனர். 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படை போலீசார் சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி கொள்ளை கும்பலை தேடி வந்தனர். சிசிடிவி பதிவில் 2 இளைஞர்கள் கருப்பு சட்டை அணிந்து பாரதியார் தெருவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து செல்வதும், தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மூட்டையுடன் பேருந்து நிலையம் நோக்கி செல்வதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை பேக்வர்ட் முறையில் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்களும் கடலூரில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் வந்து சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையத்தில் இறங்கியது தெரிய வந்தது. தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்ற போலீசார் சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து நடத்துனரிடம் கொள்ளையர்களின் புகைப்படத்தை காட்டி விசாரித்துள்ளனர். அதில் இருவரும் கடலூர் பேருந்து நிலையத்தில் ஏறியதாகவும், பேருந்தில் வரும்போது சக பயணிகளுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் நடத்துனர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனிப்படை போலீசார் கடலூர் பேருந்து நிலையம் சென்று அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது இருவரின் தெளிவான புகைப்படங்கள் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்களா என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் புகைப்படத்தை ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமாக ஒப்பீடு செய்துள்ளனர். குற்றவாளிகளின் பெயர் மற்றும் முகவரி, ஏற்கனவே இவர்கள் செய்துள்ள குற்றச்சம்பவங்கள் குறித்த பின்னணி தெரிய வந்துள்ளது. அதில் அவர்கள் கடலூர் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த 31 வயது செந்தில் முருகன் மற்றும் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த 25 வயது சதீஷ்குமார் என்பதும், இருவர் மீதும் சுமார் 30க்கும் மேற்பட்ட கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், இதில் செந்தில் முருகன் கிண்டியில் 40 சவரன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் கைதாகி கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிதான் புழல் சிறையில் இருந்து வெளியில் வந்ததும் தெரிய வந்தது. மேலும் செந்தில் முருகன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கையொப்பமிட நாள்தோறும் சென்று வருவதை தெரிந்து கொண்ட போலீசார் அவரை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று ஆதம்பாக்கத்தில் சதீஷ்குமாருடன் இருந்தபோது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து இருவரையும் மறைமலை நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் புழல் சிறையில் இருந்தபோது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியில் வந்தவுடன் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற திட்டமிட்டு செந்தில் முருகனின் சொந்த ஊரான கடலூர் நெல்லிக்குப்பத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு திட்டமிட்டபடி கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையத்தில் மாஸ்க் அணிந்தபடி இறங்கி சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாரதியார் தெருவில் சென்று பூட்டிய வீடுகளை திட்டமிட்டுள்ளனர். அப்போது ரத்தீஷின் வீடு பூட்டியிருந்ததை கவனித்த கொள்ளையர்கள் பக்கத்து தெருவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் இருந்து கௌபாரை எடுத்து வந்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த நகை பணத்தை திருடி உள்ளனர். சுமார் 2 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு மேலாக வீட்டில் உள்ள அனைத்து பீரோக்கள் மற்றும் அனைத்து இடங்களையும் ஆராய்ந்து
சுமார் 140 சவரன் தங்க நகைகள், 6 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடித்த பணம், நகையை கோணிப்பையில் மூட்டை கட்டி எடுத்துச் சென்று சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆதம்பாக்கத்திற்கு பேருந்து மூலமாக சென்று அங்குள்ள காப்பு காட்டில் பள்ளம் தோண்டி நகைகளை புதைத்து வைத்துள்ளனர். பணத்தை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆடம்பர செலவு செய்து சுற்றித் திரிந்துள்ளனர். தொடர்ந்து ஆதம்பாக்கம் காப்பு காட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை மீட்டனர். பின்னர் பிடிபட்ட கொள்ளையர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குற்றச்சம்பவம் நடந்த 36 மணி நேரத்தில் கொள்ளையர்களை கண்டுபிடித்து நகையை மீட்ட தனிப்படை போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.